அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டாலும் போராட்டம் நடைபெறும் என பாஜக மகளிர் அணி பிரிவினர் கூறியுள்ளதால் இன்று சொன்னபடி போராட்டம் தொடங்கி அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியாயமாக போராடுவதற்கு கூட அனுமதி இல்லை என நடிகை குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் செயலிழந்துவிட்டது. பிறகு எப்படி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்காணிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 2026 நிச்சயம் திமுக ஆட்சி அகற்றப்படும் என கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு அரசும் போலீசும் பாதுகாப்பு அளிக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர் என தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெண் அடிமை என்ற நிலையிலிருந்து பெண் அதிகாரம் எனும் மாற்றத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாக சைதாப்பேட்டையில் மகளிர் திறன் மேம்பாடு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை, அவரிடம் பேசி சரியாகிவிட்டது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் கடி ஜோக் நடிகர் SV சேகருக்கு 1 மாத சிறை தண்டனையை சென்னை ஹைகோர்ட் உறுதி செய்தது. டில்லியில் JNK மற்றும் லடாக் த்ரூ த ஏஜஸ் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவின் அடையாளமே கலாச்சார ஒற்றுமைதான், இந்தியா ஒருபோதும் ஒன்றுபடவில்லை என்று விவரிக்கும் காலனித்துவ கட்டுக்கதைகளை மறுக்கிறேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான கலாச்சார ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் வரலாறு மற்றும் சாதனைகளையும் பார்த்தால் தெரியும் என தெரிவித்துள்ளார். பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வை ரத்து செய்ய கோரி தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்சுராஜ் கட்சி நிறுவனமான பிரசாந்த் கிஷோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளார். அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 15 பேர் உயிரிழக்க காரணமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அசாமில் கடந்த 2017ஆம் ஆண்டில் யானைகள் எண்ணிக்கை குறித்த ஆய்வு நடத்தியதில் மொத்தம் 5719 யானைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருந்தது. தற்போது 2024ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி யானைகள் எண்ணிக்கை 5828ஆக அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்திய சிறையில் இருந்த வங்கதேச மீனவர்களும் வங்கதேச சிறையில் இருந்த இந்திய மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். வங்கதேச சிறைகளில் இருந்த 95 இந்திய மீனவர்களை அந்நாடு விடுவித்துள்ளது. அதேபோல் இந்திய சிறைகளில் இருந்த வங்கதேச மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இதற்கான பணிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மீன்பிடி படகுகளும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.